அனைவருக்கும் தமிழ் வணக்கம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியாரின் வரிகள், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசனின் வரிகள், பீருடைய செம்மொழி தமிழ்மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற பெருஞ்சித்திரனாரின் வரிகள் போன்ற சிறந்து விளங்கும் கவிஞர்களின் வரிகள் தமிழின் பெருமையை உணர்த்துகிறது. இத்தகைய தமிழ் மொழியின் சிறப்பையும் அதன் வளர்ச்சியையும் பற்றி இக்காணொளியின் மூலம் அறிவோம். தமிழ் பேசும் பலரின் தாய்மொழி ஆகும். தமிழ் உலகில் உள்ள முதன்மையான மொழிகளில் ஒன்று செம்மொழி ஆகும். 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபை கொண்டுள்ள தமிழ் மொழி தற்போது வழக்கில் இருக்கும் ஒரு சில செம்மொழிகளில் இதுவும் ஒன்றாகும். சிறு வயதில் கற்கும் அகர வரிசையான ஆத்திச்சூடி 1000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டது. திருக்குறள் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டது ஆகும். தமிழ் இந்தியா உட்பட இலங்கை, சிங்கப்பூரில் பேசப்படும் மொழிகளில் ஒன்று. மிக நீண்ட இலக்கிய இலக்கண மரபுகளை கொண்டது. மிக பழமையான ஆக்கம் தொல்காப்பியம் ஆகும். தமிழ் அறிஞர்களும் மொழியாளர்களும் தமிழ் இலக்கியத்தை 5 காலப்பகுதிகளாக வகைப்படுத்தியுள்ளனர். சங்க காலம், சங்கம் மருவிய காலம், பக்தி இலக்கிய காலம், மைய காலம், தற்காலம். தமிழ் பேசப்படும் இடங்கள்: தென் மாநிலம், வெளிநாடுகளான சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் ஆகும். அரசு அலுவல் மொழியாக தமிழை பயன்படுத்தும் நாடுகள்: தமிழ்நாடு, அந்தமான், புதுச்சேரி, இலங்கை, சிங்கப்பூர், ஆசியான் ஆகும். தமிழ் எழுத்து முறைமை ஒழிப்பியல் அடிப்படையிலானது. குறுக்கம், அளபெடை மற்றும் புணர்ச்சி நெறிகளுக்கு உட்பட்டே எழுத்துக்கள் ஒலிக்கப்படுகின்றன. தற்போதைய தமிழ் எழுத்து முறை தமிழ் பிராமியிலிருந்து தோன்றியது ஆகும். தமிழில் 12 உயிரெழுத்துகளும் 18 மெய்யெழுத்துகளும் உள்ளன. ஒவ்வொரு உயிரெழுத்தும் 18 மெய்யெழுத்துகளோடும் சேர்வதால் 216 உயிர்மெய் எழுத்துக்கள் பிறக்கின்றன. இவற்றோடு ஆயுத எழுத்தும் சேர்ந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 ஆகும். தமிழ் பட்டப்படிப்பின் தகவல்கள்: கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் தமிழ் ஆசிரியராகவோ அல்லது பேராசிரியராகவோ பணியாற்றலாம். B.Ed முடிப்பதன் மூலம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் எளிதில் வேலை பெறலாம். அரசு பணிகள்: TNPSC, Group 1, Group 2, Group 4 மற்றும் ஆசிரியர் தகுதி தேர்வு DET போன்ற போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி பெற்று அரசு அதிகாரியாகலாம். ஊடகம் மற்றும் பத்திரிகை: செய்தி வாசிப்பாளர், பத்திரிகையாளர் மற்றும் வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஆகலாம். மொழிபெயர்ப்பு மற்றும் எழுத்து: தமிழ் நாவல்கள், இலக்கியங்களை ஆங்கிலம் அல்லது பிற மொழிகளில் மொழிபெயர்க்கும் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றலாம். அச்சு மற்றும் பதிப்பகங்களில் பிழை எழுத்து திருத்துபவராக வாய்ப்புகள் உள்ளன. இத்தகைய தமிழ் பாடப்படிப்பின் மூலம் பல துறைகளில் வேலைவாய்ப்புகள் பெறலாம். உயிர் நாவில் உருவான உலக மொழி எம் செம்மொழியாம் தமிழ்மொழி. செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி. சங்கென முழங்கும் மொழி, கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கொஞ்சி பேசும் இயல்பு மொழி. 3 எழுத்தில் உலகாலும் எம் தாய்மொழி, அதுவே எம் தமிழ் மொழி என்று காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.